அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம். 2026 தேர்தல் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நடந்து முடிந்து மாற்றத்தை விரும்பிய மக்களுக்கு விஜய் கட்சி அதிகபட்சமாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஆட்சி அமைக்க வேண்டிய 118 மேஜிக் நம்பர் இல்லாதது தொங்கு சட்டசபை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் வந்திருக்கார். வாங்க அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கங்க சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குது. ஆமாங்க சார். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தின் வழியாக ஒரு அரசு அமைக்க வேண்டும்னா 118 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும். அது அடிப்படை மேஜிக் நம்பர். அந்த மேஜிக் நம்பரை தாவேகா பெறவில்லை. இதனால தொங்கு சட்டமன்றம், ஹங் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க, தொங்கு சட்டமன்றமாக இது மாறி இருக்கிறது. தமிழக வரலாற்றுல தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வரலாற்றுல இருக்குது. இதுக்கு முன்னாடி 2006 திமுக 96 இடங்களை வெற்றி பெற்று ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துச்சு. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. அதனால அது ஒரு பெரிய கூட்டணிங்கிறதுனால மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஜெயலலிதா. ஆமா, ஆனா கூட்டணி கட்சிகள் அப்படி சொல்லல வரல. ஜெயலலிதா மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்ப அந்த மைனாரிட்டி தான் இப்ப விஜய் கட்சி வந்திருக்காங்க. ஆமா, ஜெயலலிதா சொன்ன மைனாரிட்டி இதுதான். ஆமா, விஜய் கவர்னர் மாளிகைக்கு தலைவர் என்ற முறையில நாங்க 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறோம் அப்படின்னு பட்டியலை இணைத்து எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உரிமை கோரல் கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உரிமை கோரல் கொடுத்து அந்த இது ஆளுநர் மாளிகையினுடைய தபால் பிரிவுல நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்க சார். இது ஒரு செய்தி. அப்புறம் தவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மின்னஞ்சல் மூலமாக கவர்னர் மாளிகைக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுல என்னன்னா, நாங்க 108 பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம், அதனால எங்க கட்சியை நீங்க ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னு இவரும் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப தொங்கு சட்டமன்றத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப தாவேகாவுடைய தலைவர் கொடுத்திருக்காரு இல்லையா, முன்னாடியாக தாவேகாவுடைய தலைவரை தலைவர் கவர்னர் இத்தனை மணிக்கு என்ன சந்திங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் போய் சந்திப்பாரு. அப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, உங்களுக்கு 108 இடங்கள்ல தான் நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீங்க, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மையான 118 வரலையே, அதனால உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மேலும் இருக்கக்கூடிய என்ன ஒரு 12-18க்கான மெஜாரிட்டிக்கான ஆதரவு தரக்கூடிய கட்சிகளுடைய கடிதங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. சொல்லிட்டு நீ கொண்டு வாங்க, அதை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் விஜய் பனையூருக்கு வந்துருவாரு. வந்துட்டதுக்கு முன்னாடி அவர் நடவடிக்கை என்னன்னுங்கிறது எல்லா கட்சிகளையும் கலந்து பேசி வாங்குறாரா வாங்கலையானுங்கிறது அவருடைய பொறுப்பு. இப்போ ஒரு வேளை விஜய் 2 கூட்டணி கட்சிகிட்டையும் ஆதரவு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா பொறுத்து பார்ப்பாரு. ஒரு நாள் 2 நாள் பொறுத்து பார்த்துட்டு வரலன்னுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவாகி இருக்கக்கூடிய தவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பார். அப்படி அழைக்கிற போது அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம், ஆனா நீங்க சட்டமன்றத்தை கூட்டி உங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் சட்டமன்றத்துல அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஒரு 7 நாளோ 14 நாளோ கொடுப்பாங்க. வழக்கமா 7 நாள் கொடுப்பாங்க, 14 நாள் கொடுக்கறது இருக்குது. ஜானகி அம்மா காலத்துல 1988 89 30 நாள் கொடுத்திருக்காங்க. அது கவர்னருடைய ஆப்ஷன். அவங்க நினைச்சா செய்யலாம். ஆமா, விதி கிடையாது. ஒரு வாரம் 2 வாரம் அல்லது ஒரு மாதம் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு உரிமை கோர்றதுக்கு அழைப்பு கொடுத்தோன்னா இவர் நேரா பனையூருக்கு வந்துருவாரு. தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்துருவாரு. அலுவலகத்துக்கு தன்னுடைய 107, ஏன்னா அவரு 2 தொகுதியில வெற்றி பெற்றதுனால ஏதாவது ஒரு தொகுதியை ரிசைன் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனா 108 உறுப்பினர்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க எல்லாம் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டம் பார்லிமெண்டரி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். நடக்கலாம். அப்ப அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடி தாவேகாவுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக விஜயை தேர்வு செய்வாங்க. அதுக்கு முன்மொழிதல் வழிமொழிதல் சடங்கெல்லாம் நடக்கும். நடந்துட்டு அவங்க தேர்வு செஞ்சிருவாங்க. தேர்வு செஞ்சோன்னா அதுல கையெழுத்தெல்லாம் இடுவாங்க. இந்த 108 பேர் இருக்காங்க இல்லையா, 107 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 7 பேரும் கையொப்பமிட்டு ஒரு பெரிய ஒரு பட்டியலை தயார் செய்து நேரடியாக ஆளுநர்கிட்ட போய் கொடுப்பாரு. ஆளுநர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் என்ன சொல்றாரு, நீங்க கலந்து பேசிக்கிட்டு
நீங்க உங்களுக்கு வசதியான நேரம் இல்ல எனக்கு வாய்ப்பான நேரம் எப்போ வந்து நம்ம பதவி ஏத்துக்கிறீங்களோ எல்லாம் சேர்ந்து நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற நாள் நேரம் எல்லாம் குறிச்ச உடனே முதலமைச்சர் மட்டும் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதும் நடக்கும். கூடவே மந்திரிகளும் பொறுப்பேற்றுக் கொள்வதும் நடக்கும். ஒரு 5 பேர் 7 பேர் இல்ல 32 பேர் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு 32 பேரும் 33 பேரும் பண்ண மாட்டாங்க. இப்ப ஏன்னா இன்னும் இல்ல எவ்வளவு பேரும் மந்திரி இல்லாமலோ வந்து ஒரு முதலமைச்சராகவோ ஒரு பதவி ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஏற்று கொண்ட உடனே ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆளுநர் வந்து பிரகடனப்படுத்திடுவாரு. அவர் மறுபடியும் அவர் வந்துருவாரு. வந்துட்டதுக்கு பின்னாடி அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி வந்ததுக்கு பின்னாடி அடுத்த நாள் வந்து இந்த 234 சட்டமன்ற தொகுதியிலும் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்ல யார் வந்து மூத்தவர் அப்படின்னு ஒரு கணக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஆளுங்கட்சியில இருந்து யார சொல்றீங்க, யார பரிந்துரை பண்றாங்களோ அவங்களை வந்து தற்காலிக சபாநாயகராக ஆளுநர் வந்து அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். செய்து வச்சு முடிச்ச உடனே ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும். என்னன்னா எப்ப நம்ம வந்து சட்டமன்றத்தை கூட்டுவது, நாள் நேரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து கவர்னருக்கு வாய்ப்பான நேரம், ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இத்தனாம் தேதி கூடுவது அப்படின்னு முடிவு செய்வாங்க. உடனே தற்காலிக சபாநாயகர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுவார். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சட்டமன்றம் கூடுகிறது அப்படின்னு அறிவிப்பை வெளியிடுவார். அன்னைக்கு 234 தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் சட்டமன்றத்திற்கு போவாங்க. அவங்கள வந்து முதல்ல வந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் வந்து தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொள்வார். அதை தொடர்ந்து எஞ்சிய உறுப்பினர் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அகரவரிசை படியில வந்து அவங்க வந்து உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொள்வாங்க. இந்த 234 பேருக்கு காலையில 10 மணிக்கு தொடங்கினா மாலை 4 மணி விட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முடிஞ்ச உடனே தற்காலிக சபாநாயகர் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். சபாநாயகர் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடுவார். அதுக்கு அடுத்தபடியாக துணை சபாநாயகருக்கான ஒரு தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடுவார். துணை சபாநாயகருக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்யலாம். அதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அப்ப ஆளுங்கட்சியில இருந்து சபாநாயகரை கொடுப்பாங்க. எதிர்கட்சியிலிருந்து வழக்கமா துணை சபாநாயகர் தருவாங்க. சமயத்துல ஆளுங்கட்சியே வச்சுக்கலாம். அது வந்து சட்டப்படியெல்லாம் கிடையாது, மரபுதான் அது. அதனால இருக்கலாம். அப்படி இருக்கிற போது இப்ப என்ன சிக்கல் வருதுன்னு சொன்னா, தாவேகாவுக்கு வந்து 107 தான் இருக்கிறாங்க. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் பாத்தீங்கன்னா 126 இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஒரு சபாநாயகர் போட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஒரு சபாநாயகர் போறதா வச்சுக்கோங்களேன். அப்ப போட்டி நடக்கும். முதல் தேர்தல் நடக்கும். 2 பேருமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு இந்த தேர்தல் அரசியல்ங்கிறதா என்ன அப்படி பாடத்தை காட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா போட்டியிடலாம். ஆனா நாகரிகம் கருதி பெரும்பகுதி போட்டியிட மாட்டாங்க. அதனால பெரும்பகுதி சபாநாயகர் வந்து யுனானிமஸ்லியா ஒரு போட்டியின்றி தேர்வு செய்யற முறைதான் இருக்கும். அதே போல வந்து துணை சபாநாயகரும் அப்படிதான் இருக்கும். ஆனா எங்க போட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா, எதிர்கட்சிக்கு வந்து நீங்க துணை சபாநாயகர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்கலன்னா அப்ப நாங்க போட்டி போடுறோம் அப்படின்னு போட்டி போடுவோம். சரிங்க, உங்களுக்கு ஒருவேளை விஜயோட அரசியல் என்னங்கிறத தெரிய வைக்கிறதுக்காக கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசியல் எல்லாம் சாத்தியம் தானே அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியின் சார்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து சபாநாயகராக தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அது வந்து எதிர்கட்சி தலைவரும் அதே போல முதலமைச்சரும் இருவரும் கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் சபாநாயகர் இருக்கையில அமர வைப்பாங்க. அப்படி அமர வைப்பாங்க. அதே போல துணை சபாநாயகர் அப்படியெல்லாம் அமர வைக்க மாட்டாங்க. அவர் போய் அமர்ந்து கொள்வார். தெரிஞ்சுன்னா அவரு இது வந்து மரபு. இதை எடுத்து சபாநாயகராக பொறுப்பேற்றவர் என்னை சபாநாயகராக தேர்வு செய்தமைக்கு என்னுடைய உளங்கணிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விட்டு அவர் அடுத்தது என்ன சொல்வார்னா, இன்னும் ஒரு 2 நாள் கழித்து அல்லது 3 நாள் கழித்து 1 வாரம் கழித்து ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில வந்து சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பை அரசு முன்மொழியும், அதன் மீது அதை தொடர்ந்து அதன் மீது வாக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைய கூட்டத்தொடர் முடிச்சிருவாரு. ஒரு 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ அவரு சபாநாயகர் குறிப்பிட்ட அந்த நாளில் சட்டமன்றம் காலையில வழக்கமா 10 மணிக்கு கூடும். அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு கூடும். அப்படி கூடி முடிச்சோன்னா வந்து முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய விஜய் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த ஆட்சியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வரி
ரொம்ப நிறைய நேரம் பேசலாம், பேசக்கூடாதெல்லாம் கிடையாது. நாங்க முதல்ல வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்க ஆதரவு தரணும், நம்பிக்கை வைத்து ஆதரவு தரணும் அப்படின்னு விளக்கமாவும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஆனால் இதுவரைக்கும் நடந்த மரபு என்னன்னா, அது ஒற்றை வரி தீர்மானம் சொல்லுவாங்க, ஒன்லைன் அஜெண்டா, எனக்கு ஆதரவு தாருங்க. ஆமா, இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு மாதிரி கேட்டு அவர் அமர்ந்துருவாரு. வாக்கெடுப்புக்கான நேரம் வந்து அதுல இருந்து ஒரு 15 நிமிடம் கொடுப்பாங்க. அப்ப உள்ளார இருக்கிறவங்க வெளியே போலாம், யாராச்சும் வெளியில இருந்து உள்ளாரையும் வரலாம். கொஞ்சம் காலதாமதமா வர்றவங்களுக்கான அந்த அந்த நேரம் முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாரு, பெல் அடிப்பாரு. பெல் அடிச்சோன்னா அந்த சட்டமன்ற காவலர்கள் வந்து அந்த சட்டமன்றத்துக்கு வாயில்கள்லாம் இருக்குதுங்களே, 2-3 வாயில்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வாயில்களை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. எல்லாரும் எழுந்து நிக்க சொல்லி தலையேன்றது இருக்குது, சொல்லுவாங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாவேகாவுக்கு 107 தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து 126 இருக்குது, 2 பேத்துக்கு இருக்குது. அப்படின்னா இவங்க வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் ஆதரிக்கலன்னு சொன்னா இந்த ஆட்சிக்கு வந்து நம்பிக்கை வாக்கு கிடைக்காம போயிடும். விஜய் கோரினார் இல்லையா, அந்த நம்பிக்கை வாக்கு பெறவில்லை என்று எதிர்த்து ஓட்டு போட்டாதான். ஆமா, எதிர்த்து ஓட்டு போட்டாதான் நம்பிக்கை பெறல. ஆமா, வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஆமா விஜய்க்கு பிரச்சனை கிடையாது. இல்ல அது அது அந்த செய்தியில் என்னன்னு சொன்னா, எல்லாரும் ஆதரிச்சுட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, வெற்றி பெற்றதாக சபாநாயகர் அறிவிச்சிருவாரு. எதிர்த்து வாக்களிச்சாங்க அப்படின்னா வந்து நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் தோல்வி அடைஞ்சிரும். தோல்வி அடைஞ்சு ஆட்சி வந்து கவிழ்ந்துரும். ஆனால் இப்ப என்ன தேர்தல் பார்வையாளர்கள், தேர்தல் குறித்த செய்தியை சொல்லக்கூடிய திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ரெண்டுமே சேர்த்து அறுதி பெரும்பான்மை மேல இருக்கிறாங்க, ஆனா அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க, இப்போதைக்கு சேர மாட்டாங்க. இப்ப சேர்ந்து விஜயை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி நடத்துறதுங்கிறது விஜயால தாங்கிக் கொள்ள முடியாது. கடினமாக அவர் இருப்பாரு, என்னை கவிழ்த்து விட்டார்கள், மக்கள் தான் எனக்கு வாக்களித்தாங்கன்னு அவர் புரபகண்டா பண்ணுவாருன்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளையும், திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும், அண்ணா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் வெளியே போய் சொல்லிடுவாங்க. அவையை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னா அந்த எண்ணிக்கை ஃபிளவர்ல பேரவைக்குள்ளார எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல வந்து அறுதி பெரும்பான்மை பெற்றால் போதும் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு 20 பேர் வாக் அவுட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன், வெளிநடப்பு செஞ்சிடறாங்க அப்படின்னா இவருடைய 107 வந்து போதுமானதாக இருக்கும். அப்ப அதான், அதாவது வந்து பிரச்சனை இல்லாம சுமூகமா நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த தாவேகாவினுடைய ஆட்சி சப்போஸ் கவிழ்க்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாய்ப்பு திமுகவுக்கு வரும். திமுகவும் என்ன பண்ணும், ஆட்சி அமைக்க முடியாதுன்னே சொல்லிடுவாங்க. ஆட்சி அமைக்கிறது அந்த கிரவுண்டுக்குள்ளார போக மாட்டாங்க. அடுத்த சாய்ஸ் வந்து அண்ணா திமுகவுக்கு வரும். அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க. கவர்னர் கூப்பிடும் போதே அவங்க கூப்பிட்டு சொல்லும் போதே சொல்லிடுவாங்க, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா உடனடியாக என்ன நடக்கும்னு சொன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்படும். அது வந்து 6 மாதத்திற்கு வந்து வைக்கப்படும். அதற்கு மேல வந்து நீட்டிக்கப்பட வேண்டுமா என்பது ஆலோசனையின் பேர்ல 1 வருடம் வரைக்கும் நீட்டிக்கலாம். ஒரு அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு நடந்தது, அது வந்து நீட்டிக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொன்னா நீட்டிச்சுக்கலாம். ஆனா அரசியல் சாசனம் 1 வருஷத்துக்கு மேல நீட்டிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் அறிவிப்பு வரும். 1 வருஷத்துக்குள்ளார 6 மாசத்துக்குள்ளாரையோ 1 வருஷத்துக்குள்ளாரையோ தேர்தல் அறிவிப்பு வந்தால் தாவேகாவில இருந்து வெற்றி பெற்றவங்களும் சரி, திமுக அண்ணா திமுக வெற்றி பெற்றவங்களும் சரி, எல்லோருமே ஒரு 6 மாதத்துக்குள்ளார 1 வருடத்துக்குள்ளார மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. மனநிலை வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே இருக்காது. மறுபடியும் பிரச்சாரம் பண்றது, மறுபடியும் நம்ம வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா அப்படிங்கிற அந்த மன பிரச்சனைகள். ஏன்னா இப்ப தேர்தலை தவிர்க்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, தேர்தல் தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா காலம் வந்து விஜய் வந்து கண்டுக்காதே போன அதிமுகவையும் எதிர்த்த திமுகவையும் உதவியை நாட வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறதா இந்த மேஜிக் நம்பர் காமிக்குதுங்கிறது இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் திமுக அண்ணா திமுக அதாவது கூட்டணி கட்சிகளை வந்து அழைச்சாருனாலும் அந்த 118 மேஜிக் வந்துடும். கூட்டணி கட்சிகள் தான் சொல்லிட்டாங்க, நாங்க தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டாங்களே, அதனால அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. தாவேகாவுடைய ஆட்சி தொடருகிறது, ஏதோ ஒரு வகையில தொடருகிறது. எதிர்கட்சிகளும் இருக்கிறாங்க, அவங்க அனுமதியோட எதிர்த்து வாக்களிக்கலன்னா கூட அவங்க ஆட்சி தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப மத்திய அரசுல இருந்து ஒரு அறிவிப்பு வருது, ஏதோ ஒரு அறிவிப்பு வருது, அதன் மீது ஒரு சரியான முடிவை வந்து அரசு வந்து எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 2 கட்சியுமே சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இதை செய்யல அப்படின்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து உங்களை நாங்க தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இல்லைங்க, எங்களை மாத்திக்கிறோம், எங்களை நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டாங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இல்ல இது வந்து ரொம்ப இப்ப ஒண்ணும் இல்ல, தேசிய கல்விக் கொள்கையை வந்து மத்திய அரசு அமுல்படுத்த சொல்லுது. இவர் அமுல்படுத்துவதுன்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து திமுகவும் அதிமுக எதிர்ப்பதாக வச்சுக்குவோம். அது யாரும் ஆமா எதிர்த்தா பிரச்சனை. இதுல என்னன்னு சொன்னா சரி, அது பிரச்சனையை தீர்த்துறான்னு வச்சுங்களேன். மீண்டும் 6 மாசம் கழிச்சு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம், ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் உரிமை இருக்கு. அது திமுகவும் கொண்டு வரலாம், அதிமுகவும் கொண்டு வரலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவோம்ல. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடா பண்றது? சினிமானா என்ன வேணா பண்ணிடலாம். ஆமா, ஆனா அரசியல் ரொம்ப கஷ்டம். காலையில ஒரு தாவேக்காவோட பேசிட்டு இருக்கிற சொன்னாப்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, அங்கிட்டு அடிச்சுங்க, அங்கிட்டு ஒரு 10 இங்கிட்டு ஒரு 10 வாங்கி 20 சீட்டு வந்து ஆதரவு வாங்கிடுவாங்க. விஜய்லாம் பயங்கரமா, அதாவது அரசியல் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காருன்னு பேசுறாங்க அவங்க. பாப்பா என்ன பண்ண. ஊடக செய்தி என்னன்னு சொன்னா, செங்கோட்டையனும் ஆதவ அர்ஜுனாவும் பொட்டிகள்ல பணத்தை வச்சுக்கிட்டு அதிமுகவிலிருந்து ஒரு குறைந்தபட்சமாக ஒரு 16 அல்லது 15 உறுப்பினர்களை பிளவுபடுத்தி கொண்டுட்டு வர்றது, 3 1 பங்கு அப்படின்னு ஒரு முயற்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்துட்டு அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி திமுக அதிமுக கூட்டணி ஆதரிச்சாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்க சார், நீங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க, விஜய் ஜெயிச்சதும் எடப்பாடி ஜெயிச்சதும் திமுக ஜெயிச்சதுக்கும் மூணுமே 3 ஆங்கிள் இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. 3 பேருமே 3 பேர்த்தை எதிர்த்து தான் ஜெயிச்சிருக்காங்க. விஜய் வந்து அதிமுக கண்டுக்கவே இல்லை. அதிமுக எங்களோட இருக்கிறாங்கன்னு சொன்ன ஒரு விஜய் திமுக தீய சக்தி விமர்சனம் பண்ணி தனியா இருந்துட்டு இப்ப தேர்தலுக்காக இப்ப வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக ஆதரவு கேட்கறதுங்கிறது ஒரு நெருடான விஷயமா இருக்குது. திமுகட்டையும் ஆதரவு கேட்க முடியாது அவரால். கூட்டணி கட்சிகள்த்தையும் அவங்க தான் கொள்கை கூட்டணி சொல்றாங்க. அப்போ ஒரு பெரிய இப்ப இது வரைக்கும் வந்து படம் ட்ரைலர் மாதிரி மக்களை சந்திச்சு மக்களோட மனமாற்றத்துல வந்து ஓட்டு வாங்கிட்டு ஆட்சி கட்டில வந்து அமர்ந்துட்டாரு. ஆட்சி நடத்துறது என்னங்கிற அரசியல் என்பதுதான் தெரியும். புரியும். அது ரொம்ப கடினம். கடினம் இல்லையாங்கிறத பாப்போம். விஜயோட அரசியலோட அடுத்த கட்ட நமக்கு தெரியும். சரிங்க சார், ஓகே. மீண்டும் இன்னொரு தேர்தல் கள நிலவரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எக்ஸல் குரூப்ஸ், மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.